எவ்வளவோ எஃபெக்ட் பார்த்துருப்போம். ஆனா, இந்த எஃபெக்ட் இந்த மந்த்ல அதுவும் இந்த இடத்துல இருந்திருக்க வேணாம்னு நெனைக்கிறேன். அதுவும் இந்த நாள்ல மக்களே அது என்னன்னா, நான் என்னோட பிரதர் எல்லாரும் சேர்ந்து வால்பாறை போயிருந்தோம். அதுவும் டிசம்பர் மந்த் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கும் கிளைமேட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு நெனச்சு தான் நானும் வந்துட்டு அப்படியே என்ட்ரி குடுத்தேன். இ பாஸ் எங்க அப்படின்னு கேட்கவும், எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பாஸ் மட்டும் போட்டுட்டு காட்டுக்குள்ள சென்று விட்டோம். அப்புறம் தேநீருக்கு பதில் இளநீர்ன்னு சொல்லிட்டு குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே உள்ள போனோம். சரி ஓகே, இங்க தான் கிளைமேட் கொஞ்சம் மொக்கையா இருக்கு. போக போக சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லி தான் நானும் எதிர்பார்த்தேன். நீ நெனச்ச மாரி நான் இருக்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுனா வெயிலு அப்படி ஒரு வெயிலு செம ஸ்வெட்டிங்கா இருந்துச்சு. ஸோ எனக்கே எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அப்படியே வந்துட்டு ஊருக்குள்ள இருந்து வெளியில ஓடுனா போதும், கோயம்புத்தூருக்குள்ள வந்தா போதுன்ற மாரி இருந்துச்சு. இன்னொன்னு என்ன இட்லி குண்டால அவிய வச்சு எடுத்த மாரி இருந்துச்சு. ஆனாலும் அந்த கஷ்டத்துலயும் உங்களுக்காக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இவ்வளோ சூப்பரான என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்ட ஒரு ஃபுட்டு வந்துட்டு, அங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே சரியான ஒரு ஹோட்டல். ரொம்ப ஆம்பியன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ப்ரைஸும் அஃபோர்டபுளா இருக்கு. ஃபுட்டும் சூப்பரா இருக்கு. அத நான் உங்களுக்காக கண்டுபிடிச்சிட்டு வந்தேன். இதுதான் அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா அடுத்த டைம் போனா அங்க ஃபுட் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு.